Hello everyone, welcome back to our channel. நம்ம சேனலில் என்ன பார்த்துட்ருக்கோம்னா இங்கிலீஷ் எப்படி நம்மளால ஃப்ளூவெண்ட் ஆகட்டும் ஈஸியாகட்டும் பேசலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா இன்ட்ரொடக்ஷன், அதாவது சப்ஜெக்ட்ஸும் WH கொஷின்ஸும் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதை தொடர்ந்து அதில் நம்ம செகண்ட் சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அந்த செகண்ட் சப்ஜெக்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இங்கிலீஷில் ஈஸியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அவன் செகண்ட் சப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறத போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க பிரச்சனை இல்லை, இதுலேயும் பாருங்கள், நான் இதில் கண்டினியூ பண்ணுறத. ஆக்சுவலி செகண்ட் சப்ஜெக்ட்னா என்ன, அதாவது நான் அப்படிங்கிறதுக்கு செகண்ட் சப்ஜெக்ட் தான் என்னை, உன்னை, உங்களை, எங்களை, நாங்கள், அவங்களை அப்படின்னு சொல்லி நம்மளை செகண்ட் சப்ஜெக்டில் சொல்கிறது தான் இது. இப்போ இதுவே அவனுக்கு, அவளுக்கு, எனக்கு, உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லக்கூடிய வேர்டு எப்படி யூஸ் பண்ண முடியும்? அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் நம்ம இந்த செகண்ட் சப்ஜெக்டை இதில் எடுத்திருக்கோம். இந்த செகண்ட் சப்ஜெக்ட்ஸை நம்ம எந்த கண்டிஷன்ஸ் கூட யூஸ் பண்ணால் அவனுக்கு, அவளுக்கு அப்படின்னு சொல்லி பேச முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோவோட எல்லாமே ஃபுல்லாகவே புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செகண்ட் சப்ஜெக்ட்னா என்னங்கிறத திருப்பி இருக்க ரீகால் பண்ணிக்கிடுங்க. மீனா என்னை, அஸ்னா எங்களை, யூனா உன்னை, உங்களை, தெம்னா அவர்களை, இவர்களை, ஹிம் ஹிஸ் அப்படின்னா அவனை, இவனை, ஹெர்னா அவளை, இவளை, இது திஸ், இதை, தட், அதை அப்படிங்கிற மணிக்கு தான் செகண்ட் சப்ஜெக்ட். இதோட ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு போன வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த செகண்ட் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம எனக்கு, எங்களுக்கு, உங்களுக்கு, அவர்களுக்கு, அவனுக்கு, அவளுக்கு, அதுக்கு, இதுக்கு அப்படிங்கிற இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறது இந்த செகண்ட் சப்ஜெக்டை யூஸ் பண்ணி பேச போகிறோம். அதோட கண்டிஷன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதோட கண்டிஷன்ஸ் என்னென்னா, டு, இக்கு, அதாவது அவனுக்கு அப்படின்னா டு, இக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸை பார்ப்போம். அதை எப்படி அப்புறம் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது செகண்டில் பார்ப்போம். டு அப்படின்னா இக்கு தமிழில், ஃபார் அப்படின்னா இக்காக, ஃப்ரம் அப்படின்னா இருந்து, வித் அப்படின்னா உடன், அபவுட் அப்படின்னா பற்றி. அதாவது இந்த எல்லா இங்கிலீஷ் வேர்டுக்கும் இது தமிழ் மீனிங். இந்த தமிழ் மீனிங்கை யூஸ் பண்ணி தான் நம்ம செகண்ட் சப்ஜெக்ட் கூட எப்படி நம்ம வேர்ட்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம கண்டிஷன். இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே நம்ம கண்டிஷன்ஸ், இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே செகண்ட் சப்ஜெக்ட். இந்த ரெண்டையும் சேர்த்து இப்போ எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுறோன்னா, இப்போ பாருங்கள், டூனா இக்கு, ஓகேவா, மீனா என்னை, இந்த ரெண்டையும் சேர்த்து பேசும்போது என்ன வரும்னா டு மீ அப்படின்னா எனக்கு அப்படி வரும். அதுவே டு அஸ் அப்படின்னா எங்களுக்கு, டு யூ உனக்கு, உங்களுக்கு, டு தெம் அவங்களுக்கு, டு ஹிம் அவனுக்கு, டு ஹெர் அவளுக்கு, டு இட் இதுக்கு, இல்லைன்னா அதுக்கு அப்படின்னு. பார்த்தீங்களா, இந்த ஒரே ஒரு டூ அப்படிங்கிற வேர்டு கூட நம்ம செகண்ட் சப்ஜெக்டை யூஸ் பண்ணால் நமக்கு இத்தனை வேர்ட்ஸ் வந்துடுது. ஆனால் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கூட நம்ம யூஸ் பண்ண முடியாது. டு ஐ, டு ஹி, டு ஷி இப்படி நம்ம யூஸ் பண்ண முடியாது. செகண்ட் சப்ஜெக்ட் கூட மட்டும்தான் அந்த கண்டிஷன் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த செகண்ட் சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னேன். அடுத்து ஃபார் மீ அப்படின்னா எனக்காக. நீங்கள் இந்த கண்டிஷன்ஸ் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிடணும். ஃபார் மீனா எனக்காக, ஃபார் அஸ் எங்களுக்காக, ஃபார் யூ உனக்காக, உங்களுக்காக, ஃபார் தெம் அவங்களுக்காக, ஃபார் ஹிம் அவனுக்காக, ஃபார் ஹெர் அவளுக்காக, ஃபார் இட் இதுக்காக, அதுக்காக. இந்த ஒரு ஃபாருங்கிற இந்த ஒரு வேர்டை வச்சு நம்ம இந்த எல்லா செகண்ட் சப்ஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த வேர்ட்ஸ் கிடச்சிடுது. புரியுதா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த கண்டிஷன்ஸ். இதை ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக பேசிடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். ஃப்ரம் மீ என்னிடம் இருந்து, ஃப்ரம் அஸ் எங்களிடம் இருந்து, ஃப்ரம் யூ உன்னிடம் இருந்து, உங்களிடம் இருந்து, ஃப்ரம் தெம் அவங்களிடம் இருந்து, ஃப்ரம் ஹிம் அவனிடம் இருந்து, ஃப்ரம் ஹெர் அவளிடம் இருந்து, ஃப்ரம் இட் இதிடம் இருந்து, அதிடம் இருந்து. ஓகே, அடுத்து வித் மீ என்னுடன், வித் அஸ் எங்களுடன், வித் யூ உன்னுடன், உங்களுடன், வித் தெம் அவங்களுடன், வித் ஹிம் அவனுடன், வித் ஹெர் அவளுடன், வித் இட் இதுடன், அதுடன். அபவுட் மீ என்னை பற்றி, அபவுட் அஸ் எங்களை பற்றி, அபவுட் யூ உன்னை பற்றி, உங்களை பற்றி, அபவுட் தெம் அவங்களை பற்றி, அபவுட் ஹிம் அவனை பற்றி, அபவுட் ஹெர் அவளை பற்றி, அபவுட் இட் அதை பற்றி. என்னடா இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஆனால் இதெல்லாம் உண்மையிலே சென்டென்ஸ் மேக் பண்ணி நம்ம பேச முடியுமா அப்படின்னா அந்த டவுட் உங்களுக்கு வேண்டாம். அதுக்காக வேண்டியே நம்ம எப்படி பேசிகிட்ருக்கோம் இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸான சென்டென்ஸ் நம்ம இதை யூஸ் பண்ணி பேசுகிறத உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பாருங்கள், புரியும். கிவ் டு மீ எனக்கு தாருங்கள். பாருங்கள், டு மீ எனக்கு, கிவ்னா தாருங்கள், அப்போ கிவ் டு மீ எனக்கு தாருங்கள்.
கம் ஃபார் அஸ், எங்களுக்காக வாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, எனக்காக வாங்க ப்ளீஸ் அப்படின்னு. அப்போ ஃபார் அஸ் அப்படின்னா எங்களுக்காக, கம் வாருங்கள். டேக் ஃப்ரம் யூ, உன்னிடமிருந்து எடுத்துக்கோள் அப்படின்னு சொல்லுவோம்ல, என்கிட்டேருந்து எடுக்காத உன்கிட்டேருந்து எடுத்துக்கோ அப்படின்னா டேக் ஃப்ரம் யூ. ஃப்ரம் யூனா உன்னிடமிருந்து டேக் எடுத்துக்கொள். சிங் வித் தெம், அவர்களுடன் பாடுங்கள். வித் தெம் அப்படின்னா வித்னா உடன், தெம்னா அவர்கள், அப்போனா அவர்களுடன், சிங்னா பாடுங்கள், அவர்களுடன் பாடுங்கள். டெல் அபவுட் ஹேர், அவளை பற்றி சொல். அபவுட் ஹேர்னா அவளை பற்றி சொல், டெல். பார்த்தீங்களா, இந்த கண்டிஷன்ஸ் ஈஸியாக அப்ளை பண்ணிட்டோம். அடுத்து டான்ஸ் ஃபார் யூ, உனக்காக ஆடு. ஃபார் யூனா உனக்காக, டான்ஸ்னா ஆடுறது, அப்போ உனக்காக ஆடு. ஈட் வித் ஹிம், அவனுடன் சாப்பிடு. வித்துனா அவனுடன், ஹிம்ங்கிறதுனால அவனுடன், ஈட்னா சாப்பிடு, அவனுடன் சாப்பிடு. டோன்ட் டாக் அபவுட் இட், அதை பற்றி பேசாத சொல்லுவோம்ல, இட்டு அபவுட் இட்னா அதை பற்றி, டோன்ட் டாக்னா பேசாதே, அப்போ டோன்ட் டாக் அபவுட் இட், அதை பற்றி பேசாதே. பார்த்தீங்களா, இப்படி அந்த கண்டிஷன்ஸ் கூட நம்ம செகண்ட் சப்ஜெக்டை எப்படி யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இது. இதை நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி இந்த கண்டிஷன்ஸை ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஃப்ளூவெண்ட்டாக நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் பேசிடலாம். அதுக்கு நான் கேரண்டி ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்டிஷன்ஸை மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்திடுங்க. மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லை. திருப்பி திருப்பி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கே அது நல்லா மனசில் பதிஞ்சிரும். ஓகே, இப்போ நம்ம போன வீடியோவில் WH கொஷின்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோலையும் அந்த WH கொஷின்ஸ் கூடயும் இந்த கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த கண்டிஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். WH கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்தோம், அந்த வேர்ட்ஸ். இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம இன்னொருக்கு ரீகால் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஒருக்க பார்த்துக்கிடுங்க. ஏன்னா அதில் தான் நம்ம சப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டு செகண்ட் எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். அதை பார்த்தா உங்களுக்கு இது இன்னும் ஈஸியாக புரியும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து அடுத்தடுத்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே வந்து சென்டென்ஸ் ஈஸியாக மேக் பண்ணி பேச முடியும். எதுக்கும் ஒரு இதில் பார்ப்போம். வாட் என்ன, ஒய் ஏன், வேர் எங்கே, வென் எப்போது, விச் எந்த, ஹூ யார், ஹூஸ் யாருடைய, ஹூம் யாருக்கு. இந்த 8 வேர்டு தான் அதுலேயும் சொல்லியிருந்தோம். இந்த 8 வேர்டு தான் இது வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான். இருந்தாலும் மறுபடியும் சொல்லிக்கிட்டேன், பார்த்துக்கிடுங்க. இப்போது இந்த WH கொஸ்டின் வேர்ட்ஸை அந்த நம்ம பார்த்தோம்ல, இப்போ ஒரு கண்டிஷன்ஸ் பார்த்தோம்ல, இந்த கண்டிஷன்ஸ் கூட வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். WH கொஸ்டின் வேர்ட்ஸும் கண்டிஷன்ஸும் இது ரெண்டையும் எப்படி கம்பேர் பண்ணி நம்ம வந்து பேசலாம்னா, இப்போ பாருங்கள், இதில் என்ன எக்ஸாம்பிள் சொல்லித்தரோன்னா உங்களுக்கு. ஓகே, எதற்காக அப்படின்னு நம்ம ஒரு கொஷின் கேட்போம்னா இதில் என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஃபார் வாட். ஃபார்னா இக்காக, வாட்னா என்ன, இந்த ரெண்டையும் சேர்ந்தா எதற்காக அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் வேறு என்ன கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா எப்போது இருந்து அப்படின்னு கேட்போம்ல, எப்போது இருந்து இது நடக்குது அப்படின்னா ஃப்ரம் வென், எப்போது இருந்து அப்படின்னு கேட்குறது தான் ஃப்ரம் வென் அப்படின்னு. அதே மாதிரி யாருடன் அப்படின்னு கேட்குறதா இருந்தால் வித் ஹூ, யாருடன் வித் ஹூ அப்படின்னு கேட்குறது. யாருக்காக ஃபார் ஹூம், யாருக்காக ஃபார் ஹூம், ஃபார் ஹூம் சேர்த்தா யாருக்காக அப்படின்னு. எங்கேருந்து அப்படின்னா ஃப்ரம் வேர், எங்கேருந்து ஃப்ரம் வேர் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் யாரை பற்றி, அபவுட்னா அபவுட் ஹூ, யாரை பற்றி இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அபவுட் ஹூ அப்படிங்கிறது. இந்த கொஷின் வேர்ட் சென்டென்ஸ் கூட இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் பேச முடியும். அதுக்கு தான் இந்த ஒரு சின்ன கம்பேரிஷன்ஸ் கொடுத்தேன். ஓகே, நம்ம இன்றைக்கி கொஸ்டின் வேர்ட்ஸ் கூடயும் எப்படி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி பேசலாம்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி செகண்ட் சப்ஜெக்ட்ஸ் கூடயும் எப்படி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி பேசலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு டயத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு இது கிளாரிட்டி கிடச்சிரும். இங்கிலீஷ் நம்மளாலையும் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த சென்டென்ஸ், இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் நம்ம வேர்ப்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டென்சஸ் பார்ப்போம். டென்சஸ் இன்னும் பயந்துடாதீங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிட்டு ஒரு இதே மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் மட்டும் கொடுத்து எப்படி பேசலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதை வரக்கூடிய வீடியோக்களை பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.